நோக்கி நீங்க அனுப்பி வச்ச அணுவை போன்ற அனிமா நெருப்பு அவளுடைய ஆத்மா உடலை எரிக்க முடியாமல் தோத்து போய் திரும்ப வந்துருச்சு மன்னா. ஏய் பொம்மி, நீ என்ன அவ்வளவு சக்தி பொருந்தியவளா? ககுபரே, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? பொம்மியோட ஆத்ம உடல்ல அவளுடைய சக்தியை மட்டும் இல்ல மன்னா, சம்யுக்தாவோட சக்தியும் சேர்ந்து இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த சம்யுக்தா இங்கிருந்தும் பிரச்சனை பண்ணா, இப்ப பொம்மியோட ஆத்ம உடல கலந்து பிரச்சனை பண்றாளே அவள. மன்னா, இன்னும் உங்க கைவசம் 3 வித்தைகள் இருக்கு. அதுல அடுத்த வித்தையான மகிமாவை பயன்படுத்துங்க. மகிமா நீரை அனுப்பினால் அந்த பொம்மியால் தாங்கவே முடியாது. பஞ்சபூதத்துல ஒன்னான நீரோட தலைவன் தான மகிமா. ஆமா மன்னா, நீங்க அத பொம்மைக்கு எதிராக செயல்படுத்தி பாருங்க. யார் நீ? எதற்காக என்னை தடுத்து நிறுத்துகிறாய்? நில்லே! எதற்காக என்னை தடுத்து நிறுத்துகிறாய்? கோவப்படாத அகோர அதிபதியே, நான் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என்றும் கல்லா இருந்த எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவன் நீதானே. நீதானாது? ஏ மூதாட்டியே, என் கண் முன்னால் வா. அகோர அதிபதியே, வணக்கம். மூதாட்டியே, எதற்காக என்னை தடுத்து நிறுத்தினாய்? இப்ப உங்களை தடுத்து நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு பெரிய உதவி செய்யறதுக்கு தான். உதவியா? அது என்ன உதவி என்று சொல். வேட இப்போ அனிமா, மகிமா, லகிமா, கரிமா 4 வகையான வித்தைகளை பயன்படுத்தி பொம்மியோட ஆத்மாவை தான் வசம் கொண்டு வச்சுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பொம்மி அழியிறானா? அது எனக்கு மகிழ்ச்சியான தகவல் மூதாட்டியே. முட்டாளே, 48 மணி நேரத்துல பொம்மியோட ஆத்மா அழிஞ்சிட்டா அவளோட சேர்ந்து நீயும் உன்னோட குடும்பமும் அழிஞ்சு போயிடுவீங்க. மூதாட்டியே, 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 நீ என்ன சொல்கிறாய்? ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வேடனால பலியாகாம தப்பிச்சா முதல்ல அழிக்கிறது பொம்மிய கொன்ன உங்க குடும்பத்தை தான். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துலதான் தெரிய வரும். அதுக்குள்ள நாம போக வேணாம். ஆனா அந்த தசாவதானிய வேடம் பலி கொடுத்தா அவன் சாபம் போய் சாகா வரம் பெற்ற வேடனா மாறிடுவான். அவனுக்கு அழிவு எப்பவுமே கிடையாது. இப்படி நடந்துட்டா வேடம் யாரையுமே விட்டு வைக்க மாட்டான்.
அதே நேரத்துல ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானிய இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அழிச்சிட்டா அகோர ராஜகுருவா மட்டும் இல்ல, வேடனோட அரியாசனத்திலையும் நீ மன்னனாவே முடிசூட்டிக்கலாம். அது மட்டுமா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உள்ள ஆளா நீ மட்டும்தான் இருப்ப. ஏ மூதாட்டியே, இதெல்லாம் எனக்கு சொல்ல காரணம் என்னவோ? என்ன சாபத்துல இருந்து மீட்டு விமோச்சனம் கொடுத்த அந்த நன்றிக்காக தான் இத நான் உனக்கு சொல்றேன். மூதாட்டியே, நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க இருந்து காட்டுப்பாதை வழியா இன்னும் 2 மைல் தூரம் போனீன்னா அங்க உன் கண்ணு முன்னால அதிசயம் நடக்கும். அந்த வேடனை எப்படி அழிக்கணும்ன்ற சூட்சமம் உனக்கு கிடைக்கும். நன்றி மூதாட்டியே, நன்றி. நிஜமாகவே நீ செய்தது ரொம்ப பெரிய உதவி. நன்றி.